அவ்வளோ ப்ரெஷராக இருந்துச்சு டூப்ளிகேட் பண்ணும்போது? ப்ரெஷர் எனக்கு அல்ல சார், அது அவருக்கு. ரஜினி சாரோட இப்போ நீங்கள் ஜெயிலர் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இப்போ கமல் சாரோட கண்டிப்பாக நடந்துரும். 2 பேரும் சேர்ந்து வேற படம் நடிக்கிறாங்க. எல்லாமே இருக்கு. நெல்சன் சார் கேட்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி. ரஜினி சாரோட அந்த படங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் அவரோட சேர்ந்து நடிக்கணும் போது என்ன சொல்கிறாங்க? நீ எங்கேயோ போயிட்டாரா? மையழகன் செம்ம மூவி. டைரக்டர் நான் கால் பண்ணியாச்சு சார். பிரேம் சார். பிரேம் சார் லவ் யூ சார், சூப்பர் சார். அப்போ இங்க வந்தப்போ இதுதான் தமிழ் ஃபிலிம் அல்ல, ஆனா நான் பார்க்கும்போது தமிழ் ஃபிலிம். இந்த ஷர்ட் நான் இது வீட்டுல கொண்டு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும் பார்ப்போம். எனக்கே தெரியல நேஷனல் அவார்டு சூடாஜ். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். அந்த படம் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு உங்கள்கிட்ட? அந்த ஐயோ பண்ணி ஓகே அவரு பாரு. புரியுது. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப ஹாப்பி உங்களை நேர்ல மீட் பண்ணதே. ரொம்ப ஹாப்பி தான். பிளஸ் இப்படி உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்க போகுதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கும். சார் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யூத்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறமேல் கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போயிட்டு மறுபடியும் பிரசன்ட்க்கு வரலாம். கொஞ்சம் நான் லீனியர் ஸ்கிரீன் பிளேவாவே ட்ரை போயிடலாம். உங்களுடைய ஃபிலிமோகிராஃபில கிட்டத்தட்ட நீங்க 300 ஃபிலிம்ஸ் மேல பண்ணிருக்கீங்க. யங்கஸ்ட் டைரக்டர்னா அதுக்கு என்னன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸும் நீங்கள் இப்போ ஒரு பக்கம் பெரிய பெரிய டேரக்டர்ஸோட மலையாளத்துலேயும் சரி தமிழ்லையும் சரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கென்னோட நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றத எப்படி முடிவு பண்ணீங்க? ஏன்னா அந்த இன்டர்வியூ பார்க்கும்போதே தெரியுது உங்கள் 2 பேருக்கும் ஃபன் எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு. பட் அதை பற்றி ரியலை வந்து அவர் ஒரு 1-2 வாட்டி கதை கேட்கணும்னு அவர் எல்லாரும் டீம்ல இருந்து சொல்லியாச்சு. பட் எனக்கு கேட்க முடியல, அந்த டைம் கொஞ்சம் பிஸியாக இருந்தது. அப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஆள் இங்கே இருக்கு, நாட்டுராஜா துரை. அப்போ அவரு இந்த ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் அடிச்சாச்சு. தலைவா கண்டிப்பா இந்த ஸ்டோரி நீங்களை கேட்கணும், அது மஸ்ட். அப்போ ஓகே சரி கேரளாவில் வா. அதுக்கப்புறம் அவரு வந்தப்போ நினைச்சு கென்னு அசுரன்ல நடிச்சவரா அவரு தான், கருணாசரோட பையன். ஓகே சரி. அவரு டைரக்ட் பண்ணனா அவருக்கு எவ்வளவு வயசாச்சுடா? 24. ஓகே வாங்க. அப்போ கதை சொல்லும்போது அவருக்கு அவரோட டெடிகேஷன் கிளாரிட்டி இருக்கு. ஒவ்வொரு கேரக்டரும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சேன். அப்போ கிளாரிட்டி இருந்ததுனால அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடன்ஸ், ஓகே ரெடி பண்ணிக்கலாமே. அவருக்கும் ஆசை, அவருக்கு ஒரு ஹீரோவை நடிக்கணும், ஹீரோவை வரணும் பெரிய ஆசை சார். நான் ஃபர்ஸ்ட்டு தான் ஹீரோ நடிக்க போகிற படம். ஓகே. அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு ஃபயர் இருக்கு. அப்போ ஃபயர் நான் பார்த்தேன். 24 இருந்தாலும் ஃபயர் நான் பார்த்தேன். ஓகே நீ சூப்பராக வருவடா, நீ தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பிக் ஸ்டார் ஆக போறேன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சுது. அந்த அளவுக்கு அவருக்கு கதை சொல்லும் போதும் கேரக்டரை பத்தி சொல்லும் போதும் ஒவ்வொரு விஷயம் டீட்டெயிலா அவரு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி. இப்போ நீங்கள் கென்னை பற்றி சொல்லும்போது அவரோட கிளாரிட்டி என்ன, டெடிகேஷன் என்ன, ஒரு நரேஷன் பற்றி நீங்கள் சொல்கிறீங்களே, எவ்வளோ டேரக்டர்ஸ்ட்டை நீங்கள் நரேஷன் கேட்டிருப்பீங்க. அது பெரிய டேரக்டராக இருக்கலாம், இல்லை கென் மாதிரி ஒரு யங்கஸ்ட் வைப்ரண்டான ஒரு டேரக்டராக இருக்கலாம். பட் இந்த டேரக்டரோட நரேஷன் வந்து என்னோட லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன் அப்படி நரேட் பண்ணாரு அப்படின்னு ஒரு நரேஷன் யாராவது கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? நிறைய பேர் இருக்காங்க. ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் அதோட டைரக்டர் ரதீஷ் பொதுவால் கரெக்ட் பிரீஃப் கொடுத்துட்டேன். இன்னது அவரோட அப்பாவோட சின்ன ப்ராப்ளம், அந்த கேரக்டர் எல்லாமே ஒப்சர்வ் பண்ணி அவர் கரெக்ட் ஒரு நரேஷன் கொடுத்தாரு. இவ்வளவோ சூப்பர் நரேஷனா. நேற்று நான் காமெடி பண்ணும்போது எனக்கு நரேஷனும் இல்லை. ஓகே. ஜோஷி சார் இருக்கு. ஜோஷி சார்கிட்ட சார் என் கேரக்டர் என்ன சார், என்ன கதை அப்படின்னு கேட்கவே கூடாது. கேட்காம், பட் அவரு சொல்லித்தரும். பட் சொல்லறதுக்கு நமக்கு ஒரு பயம் இருக்கு. ஐயோ இது கேட்டா ப்ராப்ளம் ஆயிடுமா அப்படி எல்லாம் நினைச்சிருந்து. பட் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணும்போது தான் அவரு கரெக்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சார், இப்போ முன்னாடி நீங்க காமெடி கேரக்டர்ஸ்லாம் பண்ணும்போது நீங்க அங்க வந்து என்ன பண்ணணும் அது மட்டும் தான் உங்கள்ட்ட சொல்லுவாங்க.
கதையோ இல்ல அந்த கேரக்டரோ அப்படிலாம் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பட் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்போ நீங்க ஒரு கேரக்டரா படத்துல டிராவல் ஆகிறீங்க, காமெடி ரோல் பண்ணாலும் கேரக்டரா டிராவல் ஆகிறீங்க போது உங்களோட கேரக்டர் இதுதான், உங்களோட கேரக்டரோட பேர் இதுதான், இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கும், பர்ஃபெக்டா இப்படிதான் வரும்ன்ற ஒரு நரேஷன் இருக்கும்போது செல்ஃபா எவ்வளவு சந்தோஷமா இருந்தது உங்களுக்கு? பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா ஒரு ஆக்டர் எப்போதுமே நினைக்கிறது அவர் ஆக்டிங் பண்ணது அது எல்லாருமே பார்க்கணும், இந்த ஃபிலிம் எல்லாரும் பார்க்கணும், ஒரு உள்ளில ஒரு இது வரும், ஃபயர் வரும், ஓ இது சூப்பரா வரும், அப்படிதான். பயங்கர சந்தோஷம் கேட்கும்போது, இந்த படத்துல இந்த கேரக்டர் வாவ், அப்படி பெரிய பெரிய சந்தோஷம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த யூத்ல அப்பா ரோல் பண்ணிருக்கீங்கன்றது எங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. எப்படிப்பட்ட ஒரு அப்பா, இதுல உங்களோட பேர் என்ன? ஏன்னா நாங்க உங்களை கண்ணனா வீரதீர சூரன்ல ஒரு நெகட்டிவ் ஷேட்ல பார்த்துட்டோம். பட் இது ஒரு ஃபன், ஒரு பையனோட அப்பா, ஸ்கூல் படிக்கிற பையனோட அப்பா அப்படிங்கும்போது மலையாளத்தில் நிறைய படம் நாங்கள் உங்களை அப்படி பார்த்துருக்கோம். பட் இங்க உங்களோட கேரக்டர் பேர் என்ன, அந்த அப்பா எப்படிப்பட்டவர்? கேரக்டர் வந்து உன்னி தான் கேரக்டரோட பேரு. அவர் கேரளாவில இருந்து சென்னையில வந்து ஒரு பேக்கரி கடை வச்சு பேக்கரி கடை ஓனராகி மாறிட்டேன். அதுக்கப்புறம் இங்க ஒரு லவ் இருக்கு, அவரை தான் மேரேஜ் பண்ணி இங்க செட்டில் பண்ணி. ஓகே, அந்த ஒரு கேரக்டர். ஓகே. ஸோ அப்போ வந்து ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு இங்கிருந்து கேரளாவில் போய் பேக்கரி நடத்தினவர் தான் விஜய் சார் தான் தெரிய படத்துல. ஜோசப் குருவிலாதான் எங்களுக்கு தெரியும். அப்படி நீங்க அங்கிருந்து இங்க வந்து இங்க ஒரு பேக்கரி நடத்துறீங்க. அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பேக்கரி கடை இங்க இருக்கு. ஓகே. தேவதர்ஷினி மேம் வந்து அவங்களோட கெரியர் வந்து நீங்க கண்டிப்பா அவங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பிடிக்கும். சீரியல், டெலிவிஷன் சீரியல்ல இருந்து ஆரம்பிச்சு, குட்டி குட்டி சீரியல்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஃபேமிலி மேன் மாதிரியான இந்தியா ஃபுல்லா பார்க்கப்படுற சீரீஸ்ல முக்கியமான ரோல் பண்றாங்க. அவங்க ஹியூமர் பண்ணிட்டு இருந்தாங்க. காஞ்சனா லாரன்ஸ் சாரோட பண்ண காஞ்சனா நான் பார்த்தேன். ஐயோ, ஃபுல் ஹியூமர், சூப்பர் ஹியூமர். அது அவர்கிட்ட முன்னாடியே நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஓகே. அப்போ அவரு அந்த அளவுக்கு காமெடி பண்ற ஆளு. இந்த நம்ம யூத் படத்துல என்னோட வைஃப் கேரக்டர் வந்து அதுல காமெடி இருக்கு, இமோஷனும் இருக்கு. சூப்பரா வந்திருக்கு, நல்லா செம்மையா பண்ணிருக்காங்க மேடம். அதே மாதிரி மலையாளத்துல இப்ப நிறைய படங்கள், ஒரு ரீசன்ட்லி ஒரு 2 படம் அவரு நடிச்ச திலீஷ் போத்தம் கூட, அந்த அப்புறம் தலைவரா 2 படம் நான் பார்த்தாச்சு. 2 மேடத்துக்கிட்ட சொல்லியாச்சு, சூப்பர், இன்னும் கேரளாவில் வாங்க, கண்டிப்பா சார். ஓகே ஓகே. இப்போ நீங்க காமெடி ரோல்ல ஒரு பெரிய ரீச்சுக்கு போகணும்னு நீங்க உங்களுக்கு ஆசை இருந்ததா? மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருந்து காமெடி ரோலுக்கு வரும்போது அப்போ உங்களுக்கு ஐடலா இருந்த காமெடி ஆக்டர்ஸ் யாரு? இவர மாதிரி ஆகணும் காமெடி ரோல்ல. எனக்கு வந்து ஜெகதீஷ் ஸ்ரீகுமார், கேரளாவில் ஜெகதீஷ் ஸ்ரீகுமார். நம்ம எல்லாரும் அம்பளி சேட்டான்னு கூப்பிடுவார். அம்பளி சேட்டன், இன்னசென்ட், பப்பு சார், பப்பு ஏட்டன், അങ്ങനെ நிறைய டேலண்டட் பீப்புள் கேரளாவில் இருந்தது. அப்போ அது எனக்கும் அது வரணும் காமெடி. அது தியேட்டரில் போகும்போது இவரோட காமெடி, அது இப்போ எந்த படம் ஆனாலும் நான் ஃபர்ஸ்ட் அம்பளி சேட்டன் இல்லைங்க இன்னசென்ட் ஏட்டன் யாராவது இருக்கான்னு ஹீரோ அல்ல நான் பார்க்கறது. அந்த காமெடி ஆக்டர்ஸ் யார் இருக்கு, ஓகே இவர் இருக்கு, எடு அந்த கேசட்டு கூட. அன்னைக்கு பிகினிங்ல வந்து கேசட்டு தான், வீடியோ கேசட், அதெல்லாம் வாங்கி கொண்டு போய் நிறைய பார்ப்போம். அந்த முதலுக்கு எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஓகே. ஸோ நீங்க லீடா பண்ண படம் டூப்ளிகேட். அந்த டூப்ளிகேட் இப்போ அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் காமெடி ரோல் பண்ணியிருக்கீங்க. லீடா பண்றதுன்றது ஒரு பெரிய ப்ரெஷர். நம்மளும் அதை நம்ம எப்படி லீடா அப்படின்றது இருக்கும். பிஸ்னஸ் நம்ம மேல திணிக்கப்படும். எப்படி இந்த படம் ஓடுமா, சப்போஸ் ஓடலைன்னா நம்ம காமெடி ரோலும் பண்ணிட்டு இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம போயிருவோம்னு ஒரு யோசனை இருக்கலாம். இண்டஸ்ட்ரி வந்து காமெடி ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த நபர் வந்து இப்ப ஹீரோவா பண்றாரே, இண்டஸ்ட்ரி எப்படி பாக்குதுன்னு யோசிச்சிருக்கலாம். இவ்வளவு ப்ரெஷர் இருக்கு. ஆனா நீங்க லீடா பண்ணும்போதே டபுள் ஆக்ஷன்ல பண்றீங்க. முதல் தடவை லீடு, அதுவும் டபுள் ஆக்ஷன்ல. எவ்வளவு ப்ரெஷரா இருந்துச்சு டூப்ளிகேட் பண்ணும்போது? ப்ரெஷர் எனக்கு அல்ல சார், அது அவருக்கு தான். அந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும். முதல்ல அவர் வந்து கதை சொல்லும் போது நாம யாரு ஹீரோ, நீங்களே சார். நானா? டேய் என்ன, எனக்கு வேணாம், நீ வேற யாருக்கும் கொடுத்துரு, சைடு வேஷம் வல்லது உண்டே எனக்கு கொடு, நான் பண்ணித்தரேன். இல்ல நீங்களே கரெக்டா இருக்கும். ஓகே, அது அவரு தான். எனக்கு ப்ரெஷர் பயம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவருக்கு தான். நம்புறேன். ஓகே, நான் ஓகேவா? ஓகே, சரி பண்ணிக்கலாமே. அப்போ என் ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசரு. நான் പറഞ്ഞேன், எதுக்கடா எவ்வளவோ கோடி
நீ வெறுதே இல்லை மச்சான் அது நல்லா வந்துடும். சரி, அந்த மாதிரி ஒரு பெரிய படத்துக்கு கூட தான் இதுவும் ரிலீஸ் பண்ணேன். இது சூப்பரா வந்துருச்சு. ஓகே ஓகே. அப்போ ஒரு சந்தோஷம். கூட உள்ள கோ ஆர்டிஸ்ட் எனக்கு பிடிக்கிற முகேஷ் ஷட்டன், ஜெகதீஷ் ஷட்டன், அப்போ அவரை எல்லாவரையும் நான் கால் பண்ணி கேட்டாச்சு. சார், நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆயிட்டு ஒரு ஃபிலிம் வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன், அது செய்யணுமா வேண்டியா? டேய் நீ கண்டிப்பா பண்ணணும், அதொன்னும் விட்டுடாதே, இதெல்லாம் வரதுதான், அதொன்னும் விட்டுடாதே, கண்டிப்பா பண்ணு. அப்போ ஓகே, அவரு ஓகே, நான் டைரக்டர் ஓகேன்னா நான் எதுக்கு? ஏன்னா மம்முட்டி சாருக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு. நீங்க ராஜமாணிக்கம் படத்துக்காக ஒரு திருவனந்தபுரம் ஸ்லாங் ஆக்சென்ட் அதை யூஸ் பண்ணணுன்றதுக்காக நீங்க மம்முட்டி சாருக்கு அது பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக போறீங்க. அப்போ உங்களுக்கு அவருக்கு கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல வந்து மம்முட்டி சாரோட நீங்க டிராவல் பண்றீங்க. டூப்ளிகேட் படம் பார்த்துட்டு மம்முட்டி சார் என்ன சொன்னாரு? நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு. எல்லாம் ஒரு டூப்ளிகேட் என்னடா, சிங்கிளா இல்ல டபுளா? டபுள் வேஷமா ஃபர்ஸ்ட்? சரி, நல்ல சப்போர்ட் எல்லாரும். சூப்பர். ஓகே. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல சார், காமெடி ஆக்டர் பண்ணுறீங்க, அப்புறம் ஹீரோவாக நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் நிறைய படங்கள் காமெடியாக ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ ரீசெண்டாக உங்களை நிறைய படங்களில் ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர்ஸில் தான் உங்களை பார்க்க முடியுது. ஸோ கதை டிமாண்ட் பண்ணுதுன்றதெல்லாம் தாண்டி உங்கள் மைண்ட் எப்படி இதுக்கெல்லாம் செட் ஆச்சு? அந்தந்த டைம் பீரியடில் காமெடி பண்ணுறோம், இப்போ நம்ம ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர்ஸ் பண்ணுறோம், இதுக்கு நடுவில் நீங்கள் புலிமுருகன் மாதிரியான படத்தில் மறுபடியும் ஒரு காமெடி பண்ணுறீங்க. எப்படி உங்கள் மைண்டு ஃபங்க்ஷன் ஆகுது? எனக்கே தெரியல, அதெல்லாம் நடக்கிறது தான். ஓகே ஓகே. நான் ஒன்றுமே இல்லை, நான் என்ன கேரக்டர் கிட்டியாலும் அது சின்னதாயாலும் பெருசாயாலும் நான் அது பிடிச்சி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்டிங். அப்போ அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணும். நம்ம பிடிச்சேன்னா பாக்கி எல்லாமே வரும். ஓகே ஓகே. அப்போ பிடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்றது. ஓகே. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இண்டஸ்ட்ரியில் வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இன்டர்வியூஸ்ல பண்ணும்போது அவங்க சொன்னதை வச்சு நான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் அவங்க இந்த ஆக்சிடென்டல் என்ட்ரி அப்படின்வாங்களே, இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி தான், நீங்க சினிமாக்கு வரணும், பட் ஒரு ஆக்சிடென்டல் என்ட்ரி தான் சினிமா என்ட்ரி எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம சினிமா தான் பெர்சூ பண்ண போகிறோம், இந்த ரோல் இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோன்றதுக்கப்புறம் அது சம்மந்தமாக நிறைய ட்ரைனிங் எடுக்கிறதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதோ அவங்க பண்ணி இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சினிமா தான் நம்மளுடைய கெரியர், சினிமாவில் தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்றதுக்கப்புறம் சினிமாக்காக நீங்கள் பண்ண விஷயங்கள்லாம் என்ன? நல்ல கொஸ்டின். ஒரு இன்டர்வியூவில் நான் ஒன்று சொன்னாங்களே, அப்பா மிலிட்ரி, அம்மா மிலிட்ரி, நீங்கள் மிமிக்ரி, நான் வந்து மிமிக்ரி. அப்போ மிமிக்ரி தான் பேஸ். ஓகே. எனக்கு மிமிக்ரி இருக்கிறதுனால மிமிக்ரிக்கு வேண்டது என்னன்னா அப்சர்வேஷன். அது கேரக்டரும் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள ஆள் எங்கே போயாலும் நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே. அப்போ அப்சர்வேஷன் தான் மெயின். அப்போ அப்சர்வேஷன், அதுக்கப்புறம் ஃபிலிம் பார்க்க ஆரம்பித்தேன். நிறைய ஃபிலிம், அது மலையாளம் மட்டும் அல்ல, எல்லா லாங்குவேஜ் படமும் எல்லாம் பார்ப்போம். இதுக்கு தான் நம்ம ஃப்ரீ மைண்டா இருந்தா போதும், பாக்கி எல்லாமே வந்துடும். மைண்டு கூலாக்கி எல்லாத்துக்கும் ஒரு தயாரா நின்றுச்சுன்னா எல்லாமே வரும். பட் நம்ம சின்சியரா, அது வளர சின்சியரா அதை அப்ரோச் பண்ணி சின்சியரா பண்ணும்போது அது இப்ப இல்ல பின்ன வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் ஹேப்பன். சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் சினிமாவுக்கு வரணும்னு நினச்ச அந்த பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் பார்த்து ரொம்ப தேட்டரில் ரசித்த தமிழ் படங்கள் என்ன? நிறைய இருக்குது சார், நிறைய இருக்குது. பாஷா, அண்ணாமலை, கமல் சாரோட விரமாண்டி, குணா, நிறைய படம். அது அந்த ஜோனில் இருக்கிற படமும் வேற இந்த கமர்ஷியல் படம், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் படம் எல்லாம் பார்ப்போம். ஓகே. அதில் எனக்கு குணா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிற கேரக்டர், ஃபிலிமு. ஏன்னா இவ்வளவோ அட்வான்ஸ்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் கமல் சார். அவ்வளவு திங்கிங், அட்வான்ஸ் எல்லாமே. அது ரைட்டர், டைரக்ஷன், எல்லாத்து குறிச்சும் இவ்வளவும் அறிவு இருக்கிறவரு. ஒரு இன்னசென்டான கேரக்டர் குணா. அது சின்ன விஷயம் இல்ல. அத்தனை இவ்வளவோ பிரில்லியன்ட்னால ஒரு அண்டர்பிளே பண்றது ஈஸியா இல்ல. அந்த மாதிரி வேறொரு படம் இருக்கு, சிப்பிக்குள் முத்துல. அவரு கொரியோகிராஃபர் தானே, கொரியோகிராஃபர் தான்.
டான்ஸு. பட் இதுல தாளம் இல்லாம அவரு ஆடிட்டு இருக்கு. ஆ. தெரிஞ்ச ஆளுக்கு தெரியாத தெரியாத மாதிரி ஆடணும். ஆடணும். அது ஓகே, அது சூப்பர். அதனாலதான் அவரு உலக நாயகன்னு சொல்லுவாரு. சூப்பர். ஓகே, கமல் சார் மீட் பண்ணிருக்கீங்களா? நம்ம கேரளாவில ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நான் சின்னக்கு என்ன தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, அவரை கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆ, அதான் எல்லாம் வரட்டுமே. வரோம் வரோம். வெயிட்டிங் சார். இங்க நடந்துருச்சு. நீங்க ரஜினி சாரோட இப்ப நீங்க ஜெயிலர் 2 கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. இப்ப கமல் சாரோட கண்டிப்பா நடந்துரும். இப்ப அவரும் நிறைய படங்கள் பண்ணாங்க, 2 பேரும் சேர்ந்து வேற படம் நடிக்கிறாங்க. எல்லாமே இருக்கு நெல்சன் சார். உங்களை நான் விட மாட்டேன். நெல்சன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு வந்து சீரியஸான இஷ்யூஸ் காமெடியில தான் அவரு பிளேஸ் பண்றது பிரில்லியன்ட். அது இந்தியாவில் வேற யாருமே இருக்குன்னு தெரியல. ஓகே, யாருமே இல்லை. நைஸ் நைஸ். எந்த விஷயம் சொன்னாலும் சீரியஸான இஷ்யூஸ்ல கரெக்டான ஹியூமர்ல அவரு சொல்லுவார். சூப்பர், பிரில்லியன்ட் டைரக்டர். சூப்பர் சூப்பர். ரஜினி சாரோட மாஸ் படம் மட்டும் அல்ல, எனக்கு வேற ரொம்ப பிடிக்கிற படம் உண்டு. நான் அவர்கிட்ட சொல்லியாச்சு. முள்ளும் மலரும் 6 இருந்து 60 வரைக்கும் செம்ம பெர்ஃபார்மன்ஸ். நான் நினைச்சேன் அந்த சோன்ல ஆக்ட் பண்ணி ஆளு இந்த இடத்துக்கு ஒரு மாஸ் வேற லெவல். ரஜினி சார்னா நம்ம ஒவ்வொரு ஷோட்டும் ஒவ்வொரு சீனும் நம்மளை ஆச்சரியப்படுத்திட்டு அது அந்த மாதிரி ஒரு மெஜிஷியன் தான் ரஜினி சார். அதுதான் அவரு எப்பவுமே சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. இப்ப இந்த படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒரு சும்மா, ஏன்னா அவரை மீட் பண்ணவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும் பாஷா, அண்ணாமலை, படையப்பா, மம்முக்கா, தளபதி, எவ்வளவு கேரக்டர் மண்டையில இருக்கும். ஐயோ சார், வணக்கம் சார். அவர் ஆக்ட் பண்ணும்போது ஒரு காம்பினேஷன் சீன் இருக்கு. ஆக்ட் பண்ணும்போது சார் வந்து நிக்கிறது எனக்கு ஃபுல்லாவே எனக்கு ரொம்ப டென்ஷன். ஏன்னா ஃப்ரெண்டிலே படையப்ப போகுது, மற்றது போகுது, எல்லாமே போகுது. இதுக்கப்புறம் என்னோட சேலஞ்ச் என்னன்னா இது பிரேக் பண்ணி எனக்கு டைலாக் பேசணும், ஆக்ட் பண்ணணும். ஐயோ ரொம்ப. பட் அவரு பின்ன கோ ஆர்டிஸ்டுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவாரு, அப்ரிஷியேட் பண்ணும். அது இந்த காலகட்டத்துல கொஞ்சமா இருக்கு. யாருமே அப்படியோ நல்லா இருக்குடா இல்லைங்க கைதட்டி அப்படி ஒன்னும் பண்ண மாட்டாங்க. பட் அதனாலதான் அவரு எப்போதுமே சூப்பர் ஸ்டார். ஓகே ஓகே, பிரில்லியன்ட். சார் உங்க படங்கள் ஏதாவது பாத்துருக்காரா? அதை பத்தி எதுவும் பார்த்தேன். என்ன படம்? வீரதுரசுர பார்த்தேன். நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்கேன். சூப்பர், தேங்க்யூ சார். அது என்னன்னா, நான் படிக்கும்போது இந்த தியேட்டர்ல வச்சிருந்து சாரோட படங்களை எல்லாம் பார்த்து கைதட்டி இதெல்லாம் வந்து அப்பவே எனக்கு ஒரு ஆக்ரகம் இருந்தது, ஆசை இருந்தது. எனக்கு அவரை ஒரு வாட்டி ஒன்று பார்த்துடணும். அது மட்டும் அல்லாம அதுன்னு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிட்டே இருந்தது. பட் இப்ப கூட ஆக்ட் பண்ணதுக்கு சூப்பர், நைஸ் நைஸ். எனக்கு இப்ப நீங்க அந்த படங்கள்லாம், ரஜினி சாரோட அந்த படங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்திருப்பீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப நீங்க அவரோட சேர்ந்து நடிக்கணும் போது என்ன சொல்றாங்க? நீ எங்கேயோ போயிட்டாரா, எங்கேயோ போயிட்ட. எல்லாரும் இப்ப நீங்க வந்து தமிழ்ல வீரதீரேஸ்வரன்ல அறிமுகம் மாறீங்க. அதுக்கு முன்னாடியே கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வந்திருக்கும். ஏன் அதெல்லாம் பண்ணல? லாங்குவேஜ் புரியல. ஓகே, அது முன்னாடி எனக்கு சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் எனக்கு ஒரு பயம், கரெக்டான நமக்கு லாங்குவேஜ் கரெக்டா வந்துச்சுன்னா நமக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா மலையாளம் கேரளாவில வந்து ஒரு ஷூட்டிங் போனா எனக்கு டென்ஷன் இல்லை. அது கதையும் கதாபாத்திரம் கேரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு புரிஞ்சுதுன்னா டைலாக் எல்லாம் ஸ்பாட்ல எடுத்துடும், பிரச்சனை இல்லை. அங்க எனக்கு ஷூட்டிங் போகும்போது லாக் வருதுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு ஷாட் முடிஞ்சு ஓகே எனக்கு தெரியும் மலையாளம் இல்லை, சீக்கிரமா எடுத்துடு. பட் இங்கன்னா இப்போ ஸ்பீடா அந்த மாதிரி எனக்கு தோணுது. இங்கன்னா நான் இதெல்லாம் கத்துக்கணும். மலையாளத்துல அர்த்தம் எடுத்து உள்ளே போய் அங்கே இருந்து ஓகே இதுதான் இது திரும்பி ப்ராசஸ் பண்ணி தான் புறத்து வருது, வெளியில வருது. அப்போ எனக்கு நிறைய டைம் ஆகும். ஒரு ஷாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மீண்டும்
ஓகே. இது கத்துக்கிட்டே இருக்கும். அப்பதான் ரெடி சார், என்னடா நாளைக்கு படம் ரிலீஸா, நீ இவ்வளவோ ஸ்பீடு, அது விடு. ஓகே. எனக்கு அந்த மாதிரி டிஃபரன்ஸ் தோணுது. இது ஈஸியா வர்ற காரியம் என்னன்னா, தமிழ்ல ஒரு டோனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப அதனால கொஞ்சம் கஷ்டம். பட் நான் இப்போ கத்துக்கிட்டே இருக்கேன். ஓகே சார். இன்னொன்னு, இப்போ நீங்க ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜுக்கு வரும்போது சார், இப்போ மலையாளத்துல ஸ்கிரிப்ட் உங்களுக்கும் இன்னொரு ஆக்டருக்கும் ஸ்கிரிப்ட் இருந்தாலும் அதை தாண்டி அந்த கேரக்டருக்குள்ள போய் அவங்க ஸ்பாட்ல ஏதோ ஒரு டைலாக் சொல்றாங்கன்னா உங்களால ஈஸியா அதுக்கு கவுண்டர் டைலாக் சொல்லிட முடியும் கேரளால, மலையாளத்துல. இப்ப தமிழ்ல வந்து சப்போஸ் இப்ப ரஜினி சாரும் நீங்க இல்ல தனுஷ் சார் நீங்க இல்ல கென்னு நீங்க யாரும் வச்சுக்கலாம், ஸ்பாட்ல ஏதோ தோணுச்சு, சீன் பேப்பர் இல்லாம ஏதோ ஒன்று ரியாக்ட் பண்றாரு, ஒரு டைலாக் சொல்றாங்கன்னா இப்போ உங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சாதான் நீங்க கவுண்டர் டைலாக் போட முடியும். கரெக்ட். அது எப்படி மேனேஜ் பண்றீங்க இப்போ தமிழ்ல வந்து நான் ஸ்கிரிப்ட் படிச்சதுக்கு அப்புறம், டங்கிலீஷ்ல ஃபுல் படிச்சதுக்கு அப்புறம் அதோட அர்த்தம் இதெல்லாம் கத்துக்கிட்டதுன்னு அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்பேன், சார் இந்த மாதிரி ஒரு டைலாக் வந்தா எப்படி இருக்கும் மலையாளத்துல இருந்து? ஓகே போடலாம், கரெக்ட். இப்போ சீன் எடுக்கும்போது இம்ப்ரோவைஸ் பண்ணும், இந்த மாதிரி இந்த ஒரு வார்த்தை கொடுத்தா அப்படி அவரு அந்த மாதிரி முன்னாடியே டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு ஸ்பாட்ல யாராவது டைலாக் கொடுத்தீங்கன்னா நான் அவரை கியூ டைலாக் எல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும், வேற சொல்லிட்டாங்கன்னா நமக்கு கொஞ்ச நேரம் என்ன. இப்போ நீங்க இப்ப தமிழ் படங்கள்லாம் தாண்டி எனக்கு வந்து இப்போ உங்க பிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது பேரன்புன்னு போட்டிருந்தது. பேரன்புல இவர் எங்க நடிச்சிருக்காருன்னு எனக்கு ஆச்சரியப்பட்டு போய் நானும் தேடிட்டே இருக்கேன். மலையாள வெர்ஷன்ல நீங்க பண்ணிருக்கீங்கன்னு இருந்தது ஆன்லைன்ல. எப்படி அந்த படம் மம்முட்டி சார் சொன்னாங்க? மம்முட்டி சார் ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு. அப்போ இவரு அது மட்டும் இல்ல, ராம் சார் 2013 தான் அவருக்கு தங்க மீன்களுக்கு நேஷனல் அவார்டு, அந்த இயரில் தான் எனக்கு நேஷனல் அவார்டு. அப்போ அதுக்கப்புறம் மம்முக்கா இவர்கிட்ட அவரு சின்ன வேஷம். அப்போ எனக்கு தமிழ் மம்முக்கா தமிழ் ஓகே எனக்கும் போகணுமே ஒரு ஆசை வந்தது. அதுக்கப்புறம் சாரு கூப்பிட்டாச்சு, இதுதான் சின்ன கேரக்டர் தான், பரவாயில்ல சார் பண்ணலாம். அப்ப இங்க வந்தப்போ இதுதான் தமிழ் பிலிம் அல்ல, ஆனா நான் பார்க்கும்போது தமிழ் பிலிம் வேற மாதிரி. ராம் சாரோட ஆர்டிஸ்டிக்கா கொஞ்சம் வீட்டுல வந்து இதுதான் சார் லொகேஷன் இந்த வழிதான். ஓகே ஓகே. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி ராம் சார் அன்னைக்கு. அதுக்கப்புறம் அது கேரளாவில ரிலீஸ் பண்ணும்போது மலையாளத்துல அந்த கேரக்டர் நீங்க பண்ணீங்க, நாங்க பண்ணேன். ஓகே. இங்க வேற இங்க அருள்தாஸ் அவரு கேமரா, சினிமாட்டோகிராஃபர். இப்போ நிறைய படம் பண்ணிருக்காரு. இப்போ இந்த தாய் கலவையில எல்லாம் முக்கியமான தாய் கலவை நான் பார்க்க போறீங்களா? அதுல இருக்காரு பாருங்க அவரு. ஓகே. தாய் கலவை நல்ல ரிசல்ட் வந்துருச்சு, கண்டிப்பா பார்க்கணும். ஓகே ஓகே. இப்ப நிறைய படங்கள் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு இப்ப ரீசெண்டாவே நீங்க அவ்வளவு வேரியேஷன் காட்டுறீங்க ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும். இப்போ விக்ருதி மாதிரி ஆண்ட்ராய்டு கொஞ்சம் மாதிரியான சீரியஸான ரோல் பண்ணாலும், காண மாதிரியான இன்டென்ஸான ரோல் பண்ணாலும், நீங்க எக்ஸ்ட்ரா டீசன்ட் மாதிரி இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் ஹியூமரான விஷயங்களும் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரே சீரியஸான ரோலும் இந்த காமெடியான ரோலும் ஒரே டைம்ல ஷூட் போகுதுன்னு வைங்களேன், இன்னைக்கு இந்த படம் ஷூட்டு நாளைக்கு அந்த படம் ஷூட்னா எப்படி நீங்க ஸ்விட்ச் ஆகுறீங்க? அதுதான் என்னோட வேலை. ஓகே. ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு பிளெஸிங்ஸ். சூப்பர். அது இப்படி இன்னதுன்னு இல்லை. ஒரு சீரியஸான ஒரு இது பண்ணதுக்கு அப்புறம் காமெடி ஓகே, நான் ஃபுல் ரிலாக்ஸ். ஓகே. காமெடினா ஃபன். அவரு டைரக்டர் எல்லாம் கரெக்டா சொல்லி கொடுத்து ஒன்ஸ் நமக்கு கிடைச்சா அது மைண்ட்ல இருக்கும். ஓகே. நான் குறிப்பா காணை பத்தி பேசணும். உங்க ப்ராசஸ் ஏதோ மைண்ட் யோசிச்சிட்டே இருக்கும், இதை நம்ம பண்ணணுமா வேணாமா. ஒரு வெயிட்டாவே நீங்க கனமாவே இருப்பீங்க. அந்த கேரக்டர் ஃபுல்லா ஒரு டிப்ரெஸ்ட் ஜோன் இருக்கும், இன்டென்ஸ் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும். உங்க ஏஜை விட கொஞ்சம் பெரிய ஏஜ்ல நீங்க அந்த கேரக்டர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த படம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐயோ பெரிய சந்தோஷம். அந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சதுல அது மனு அசோகன் தான் டைரக்டர், ரைட்டர் வந்து பாபி சஞ்சய். அவரு நிறைய ஹிட் கொடுத்த ரைட்டர் தான். அப்போ ஃபுல் ஸ்கிரிப்டா ஒண்ணுமே இல்லை, கதை ஒரு ஒரு சின்னது மட்டும்தான் அவரு சொல்லி கொடுத்தாச்சு. இதுதான் அப்பா கேரக்டரு, மகளு, அது ஒரு டவுட் இருக்கு, அவரு யாரு கொன்றது, அவர் ஹஸ்பண்டா
யார ப்ராப்ளம் അങ്ങനെ ஒரு டவுட்டு மாத்திரம் இருக்கிற கேரக்டர். பாக்கி எல்லாமே டைரக்டர் கரெக்டாயிட்டு அது எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு. അതിൻ്റെ ഇമോഷൻ போகிற வழி, അതിൻ്റെ பேக்ரவுண்டு, அந்த கேரக்டரோட பேக்ரவுண்டு எல்லாமே கரெக்டான அளவுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அது நிறைய பேருக்கு இப்போ நான் எங்கே போனாலும் நான் என்ன படம் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எல்லாருக்கும் அந்த நல்ல கதை அது. சூப்பர் சூப்பர். இன்னொன்று ஒரு இன்டர்வியூ சொல்லுங்க, விக்ருதி பண்ணும்போது விக்ருதி வந்து இங்கே தமிழ்லேயும் ரீமேக் பண்ணாங்க. விக்ருதி பண்ணும்போது அந்த உண்மையான டெஃபண்டம் கேரக்டர் வந்து ஸ்கிரிப்ட்ல இல்லை, அது ஷூட்டிங்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அது அப்படியே இருக்கலாமே. என்ன கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு அப்படி ஷூட்டிங் முதல் நாள் அதை முடிவு பண்ணி உங்களால வித்தவுட் டயலாக் கன்வே பண்ண முடியும்ன்றது? ஏன்னா 5-6 மாசத்துக்கு முன்னாடி அவரு ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்தாச்சு. அப்ப அதுல என்னோட கேரக்டர் வந்து கால் அடிப்பட்ட ஆளு. அப்போ நான் சொல்லிச்சு, ஓகே இது ரியல் ஸ்டோரியா? ரியலா ஒரு ரியல் ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் அவரு எல்லாம் எழுதி அதெல்லாம் நான் படிச்சதுக்கப்புறம் ஓகே இது ஒரிஜினல் கேரக்டர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவரு டெஃப் அண்ட் டம்பு தான் சார். நம்புறேன், ஏன் டெஃப் அண்ட் டம்பு தான் இதுல பெஸ்ட், அது கொடுங்களேன். இல்லை சார் அது கன்வே பண்ணிக்க முடியல, நிறைய டைலாக்ஸ் இருக்கு. அப்போ நான் இதெல்லாம் பார்த்தேன், நாம டைலாக்ஸ் அது கன்வே பண்ணிக்கணும், எனக்கு நீ விட்டுடுங்க, இது பண்ணு. இல்லை சார் அது டைரக்டரும் எல்லாரும் அது அப்படிதான் வச்சிருக்காரு. ஓகே, அப்போ நான் படத்தையும் கொஞ்சம் விட்டு அப்போ அங்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டேன். இவர் நம்ம சௌபினோட போர்ஷன் போனதுக்கப்புறம் மீண்டும் அவர் என்ன கூப்பிட்டாச்சு, சார் வரணும். ஓகே நான் செஞ்சு நம்புறேன். ஓகே ஒரு நாள் கொடுங்க. அதுக்கப்புறம் சௌபினுக்கு தானே பேசியாச்சு. ஒரிஜினல் கேரக்டர் வந்து டெஃப் அண்ட் டம்பு, நீங்களே சொல்லு, அது நான் அப்போ அவரு கால் பண்ணி அவரை வருத்திச்சு. டைரக்டர் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் ஒரிஜினல் கேரக்டர் நான் வர சொல்லு, நான் பிறகு ஒரிஜினல் கேரக்டர் கூட்டிட்டு வாங்க, நான் ஒன்று பார்க்கணும், பாக்கி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, அப்போ அவர் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தேன், அவர் டெஃப் அண்ட் டம்ப் அவரை கூட ஒரு கொஞ்சம் டைம் ஒரு 2-3 மணி நேரம் நான் இருந்து உட்கார அவரை பேச. அவர் ஒரு சன் இருக்கு, சன்னு பட் பேசும். அவர்கிட்ட பாக்கி கேள்விகள் எல்லாம் கேட்டு அது படிச்சு ஒப்சர்வ் செய்து அதுக்கப்புறம் பிட்டு காலையில ஷூட்டிங். ஓகே, அப்போ இந்த டைலாக் எல்லாம் நான் പറഞ്ഞேன், அதெல்லாம் நான் ஓகே ஓகே ஓகே. அந்த படம் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு உங்கள்கிட்ட? அந்த ஐயோ ஹக் பண்ணி ஓகே பெரிய சந்தோஷம் அவருக்கு. காரியம் உண்மையான அவரு சரிக்கும் அது டென்ஷன் ஆயிடுச்சு அந்த ட்ரெயின்ல போகும்போது, தூங்கி. அப்ப அவரு புரியுது, அந்த ஆளோட ஞாபகம் வருது. ஏன்னா இப்போ பயோபிக்னு சொல்றது வந்து என்னன்னா, ஆல்ரெடி ஃபேமில் இருக்க ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டோரி எடுத்து அவங்களோட மேனரிசம்லாம் எடுத்து பண்ணுறது தான் பயோபிக்னும். பட் இதுவும் ஒரு பயோபிக் தான். இப்போ நீங்கள் விக்ருதியில் பண்ண அந்த கேரக்டர் வந்து ஒரு லிட்டரலி அது ஒரு பயோபிக் தான். பட் உங்களுக்கு இந்த ஒரு எப்படி சொல்கிறது, டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மனுஷங்களோட ரியாக்ஷன்ஸ் எடுத்து அவங்களோட மேனரிசம் எடுத்து நீங்கள் இதில் பிளேஸ் பண்ணுறீங்க. ஆல்ரெடி ஃபேமில் இருக்க ஒருத்தர் ஏதோ ஒரு ஃபீல்டில் இருக்கா, அவங்களோட பயோபிக்கில் நீங்கள் நடிக்கணும்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இவங்க பயோபிக்கில் இவங்களாம் நடிக்கணும்ட்டு இருக்கிற பயோபிக் எல்லாம் ஜெயசூரியன் நடிச்சு போயிட்டேன் அங்கே கேரளாவில். அவரு பயோபிக் ஹீரோ, பயோபிக் ஹீரோ தான். ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்க மாதிரி இங்கே நம்ம தமிழ் சினிமாவில் வந்து சூர்யா அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா ஒரு காமெடி ரோல்ஸ் பண்ணி ஹீரோ, குறிப்பாக ஆக்ஷன் ஹீரோவா அவர் மாறி இருக்கிறாரு. ஸோ அவரெல்லாம் மீட் பண்ணியிருக்கீங்களா? மீட் பண்ணல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை படம் நான் பார்த்தேன். அவரு காமெடி நிறைய பார்த்தேன். இப்போ லாஸ்ட் அவரோட மாமன் ஐஸ்வர்யா லட்சுமி அவரு சேர்ந்த படம் நான் பார்த்தேன், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரீசன்ட்லி நான் வேறொரு படம் பார்த்தேன். இப்போ நம்ம கேரளாவில் வந்து சின்ன சின்ன ஸ்டோரி இருக்கு, கண்டென்ட் சின்னதா இருக்கும், இல்ல கேரக்டர்ல பிடிச்சி வந்து சிறிய ஒரு இன்சிடென்ட்ல வந்து கதை ஃபினிஷ் ஆயிடும். அந்த மாதிரி நிறைய கேரளாவில் இருக்கு.
ஆனா தமிழ்நாட்டுல வந்து இப்ப இருக்கு பார்க்கிங் என்ன படம் நான் பார்த்தேன், சூப்பர். சின்ன லைன்ல வந்து கதை போறது, அது நேஷனலோட எம்எஸ் பார்க்கர் ஸ்கிரீன் பிளேக்கு ஃபிலிம் பாஸ்கர் சாருக்கு சூப்பரா வந்துச்சு. அந்த மாதிரி மெய்யழகன், மெய்யழகன் செம்ம மூவி. டைரக்டர் நான் கால் பண்ணியாச்சு சார், பிரேம் சார் லவ் யூ சார், சூப்பர் சார், இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்கு உங்களோட நெக்ஸ்ட் மூவிக்கு. நைஸ் நைஸ் நைஸ். அடுத்தவர் யாருக்கு பண்றாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஃபகத். தெரியும், அவரு சொல்லிட்டாரா? ஓகே ஓகே. ஏன்னா இப்ப அங்கிருந்து அவரோட அசோசியேட் பண்ணும்போது இப்ப நீங்களாவும் அதுல இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. பரவாயில்ல, நெக்ஸ்ட் நமக்கு நெக்ஸ்ட் ஒண்ணு. ஓகே ஓகே. டைம் ஆகல, நான் இப்ப வந்தது. இங்க தமிழ் சினிமால உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ஸ் யாரு? எல்லா டைரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மணிரத்னம் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த சோன்ல. அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட்ல வந்து எல்லா டைரக்டரும், இப்போ நம்ம வெற்றிமாறன் சாரு, ரஞ்சித் சாரு, மாரி செல்வராஜ், மாரி சாரு, நம்ம நெல்சன் சாரு, லோகேஷ் கனகராஜ், அங்கே நிறைய பேரை ரொம்ப பிடிக்கும். அவர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணணும்னு பெரிய ஆசை இருக்கு, நிறைய ஆசை இருக்கு, நடக்கட்டுமே. ஓகே. இப்போ இன்னொரு நபரை பத்தி நான் கேக்குறேன். இன்னொரு ஆள் இருக்கு, என்னோட ஃபேவரட் அருண் சார். அதுதான் அடுத்து கேட்க வந்தேன். உங்களை தமிழ் சினிமா கூட்டு வந்திருக்காருல்ல. ஐயோ, அவருதான் என்னோட குரு. அவர் ஃபர்ஸ்ட்ல என்ன தமிழ்ல நடிக்க வச்சது அவருதான். நீங்க வாங்க, அவரு வந்து ஃபுல் ஸ்டோரியா எனக்கு நரேஷன் கொடுத்தாச்சு. அப்ப நான் இப்படியே இருக்கிறது, இவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல, மலையாளம் மட்டும்தான் எனக்கு புரியும். அவரு ஃபுல் நரேஷன் கொடுக்கணும், பிரேக். இது எப்படி சார்? சூப்பரா வந்து எப்படி சார்? நல்லா இருக்கு. ஓகே, நான் ஓகேவா அந்த கேரக்டருக்கு? ஏன் சார் சூப்பர் சார். நீங்க, எனக்கு ஒரு கொஞ்சம் பயம் இருக்கு. இல்ல அருண் சார், இல்ல நீ வாங்க, பாக்கி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஷுவர் ஷுவர். அப்படிதான் போயுது. அதுக்கப்புறம் படம் போயிட்டே இருக்கும்போது தான் நான் அசோசியேட் கேட்டேன், என்ன கதை? சத்தியமா சொல்றேன், இது என்ன கதை? கேரக்டர் புரிஞ்சிருச்சு, இது கதை ஒண்ணு சொல்லி அது விக்ரம் சாருக்கும் தெரிஞ்சு. அப்ப நீ கதை கேட்கவே இல்லை, கதை கேட்டு சார் எனக்கு ஒன்னும் புரியல, சவுண்ட் மட்டும்தான். ஆக்டிங் கரை. போர்த்தொழில் பாத்தீங்களா? போர்த்தொழில் ஐயோ செம்ம மூவி. போர்த்தொழிலுக்கு அப்புறம் நான் இந்த டைரக்டரை மீட் பண்ணணும் கால் பண்ணணும்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் அவரு விக்னேஷ் ராஜா சார் என் வீட்டுல வந்துருச்சு. என் வீட்டுல வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து, சார் என்ன வேணும் சார்? அப்போ ஒய்ஃப் எல்லாரும் இருக்கு, நம்ம இது பார்த்தாச்சா நம்ம போர்த்தொழில். வணக்கம் சார், நல்ல பொறுமையா சாப்பிட்டுட்டு ஹாப்பியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு வேஷம் கொடுத்தாச்சு, சூப்பர், நல்லா வந்துருச்சு மூவி கரை. டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, April 30th. சூப்பரா செம்ம படம். ஓகே. இப்போ வெயிட்டிங், நானும் வெயிட்டிங். நீங்களே வெயிட்டிங். ஓகே ஓகே. இப்போ இந்த 2 படம் இருக்குல்ல, வீரதீரசுரன், கரை, இது 2க்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. நீங்க உங்களை மாதிரி இன்னொருத்தரும் அந்த 2 படத்துல வேலை செஞ்சிருக்காரு. தெரியும், கேமராமேன் ஈஸ்வர் சார். ஈஸ்வர் சார், குமார் கற்று கொடுக்குறா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், கரை நானா பண்றடா, மாறுறா. சூப்பர் சார். நீங்க அவரு சூப்பர் கேமராமேன். நைட்டக்க அவரு பார்க்கணும், இதுல நைட் இருக்கு. மமுக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச சினிமாட்டோகிராஃபர் ஈஸ்வர் சார். ஈஸ்வர் சார் சொல்லியாச்சு. அவரு எங்க நண்பகல் நேரத்து மயக்கமோ, பேரன்போ, எவ்வளோ படம், புழு அவர் தான் பண்ணாரு, மம்முட்டி சார். உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருச்சு, ஆனா படம் வந்து அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா முன்னாடியே இந்த சென்சார் பேஸ்ல முன்னாடியே உங்களுக்கு படம் உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கொடுத்தாங்க. உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருந்தது, ஐயோ இந்த படம்லாம் மக்கள் பார்க்கவே இல்லையே, அதுக்குள்ள நமக்கு தேசிய விருது கொடுக்குறாங்களே, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? சத்தியமா எனக்கு புரியல. அது நான் காமெடி பண்ணும்போதுதான் இது நேஷனல் அவார்டு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பேரறியாதவர் அது சாதாரணமா ஒரு படம், ஓகே. பட் எனக்கு அதுல புதுசு என்னன்னா, நான் பேசவே இல்லை. அதுல ஒரு 3-4 டைலாக் இருக்கு. 2 மணிக்கு ஒரு படத்துல 3 டைலாக் மட்டும்தான் எனக்கு இருக்கு. அப்ப அது எனக்கு ஒரு புது இது. சூப்பர். எல்லாத்துல பின்ன சிங் சவுண்டு தான் அந்த மூவி. அப்ப அதுவும் எனக்கு ஒரு புதுமை இருக்கு. அதுக்கப்புறம் நான்
பண்ணேன். அதுக்கப்புறம் சார் சூப்பராக வந்திருக்கு, ஓகே இது கொஞ்சம் அவார்டுக்கு போ. அவங்க சரி சார். அப்போ அன்னைக்கு இல்லை அவார்டுன்னு கொடுக்குமா என்ன நான் கேட்டேன். சார் இது அவார்டு பண்ணதுக்காடா, இது நிறைய ஸ்தலத்துக்கு ஃபெஸ்டிவல்ஸ்ல எல்லாம் அமைக்கணும். ஓகே அப்போ லாஸ்ட் ஷார்ட். அப்போ நான் ஒரு ஷர்ட்டு என்கிட்ட இருக்கேன். சரி சார் இது எல்லா அவார்டுக்கும் ஆயிக்குமா? ஓகே நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் போது இந்த ஷர்ட் அன்னைக்கு நான் எடுக்கும். இந்த ஷர்ட்டு நான் இது வீட்டில் கொண்டு போகணும், நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் பார்ப்போம். நான் சும்மா சொன்னேன். எடுத்து நான் வீட்டில் கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்து, அம்மா இது வைக்கம்மா, இந்த படத்தை டாக்டர் பிஜு சாரோட படத்தில் எனக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும், அன்னைக்கு இந்த ஷர்ட்டை எனக்கு திருப்பி தரணும் என்ன வரைஞ்சு சும்மா கொடுத்துட்டேன். பட் நான் எனக்கே தெரியல கரெக்ட் நேஷ்னல் அவார்டு சூர்யா இருந்துட்டு. அப்போ ஒரு ஆக்டரா இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமும் கிடைச்சது. ஆனா எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது. தயக்கம் என்னன்னா, ஒரு ஆக்டரா இருக்கும்போது நம்ம ஆக்ட் பண்ணிய மூவி எல்லாரும் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் இந்த நேஷனல் அவார்டு ஃபிலிம்ல எனக்கு கிடைச்சது இல்லை. ஏன்னா அது மக்கள் அதிகமா பார்க்கல. அப்ப அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துருச்சு, ஆக்ஷன் ஹீரோ பிஜு. ஐயோ அந்த ஒரு சீன் போதுமே. அப்ப அதுக்கு முன்னாடி இவனு எதுக்கடா நேஷனல் அவார்டு கொடுத்தேன்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டேய் நீ வா, இவ்வளவு காமெடி ஆடிட்டு இருக்கும்போது உனக்கு எதுக்கடா நேஷனல் அவார்டு? டேய் வெயிட் பண்ணடா, அந்த படம் பாருடா. எங்க பாக்குறது? ஓகே வெயிட் 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 அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஹீரோ பிஜில அது அந்த சீன். அப்ப மச்சா உனக்கு நேஷனல் அவார்டு கண்டிப்பா கிடைக்கணும்டா, சூப்பரா வந்திருக்குது. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் சரியா மக்கள் எல்லாம் நேஷனல் அவார்டு என் கையில கொடுத்தது இந்த படம். இந்த படம் லாஸ்ட் ஷோட்டு பண்ணும்போது அவரு சொல்லியாச்சு, கேமரா அசிஸ்டன்ட் அவரு தான் ஃபர்ஸ்ட் சொன்ன, பாருங்களேன் இதுல நேஷனல் அவார்டு உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும். கரெக்ட் நேஷனல் அவார்டு வந்து அவருக்கு நான் ஒரு இது ரிங்கு வாங்கி அவருக்கு கொடுத்தேன். அவரு தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அந்த அசிஸ்டன்ட் கேமராமேன் அவரு ஃபுல்லாவே பார்த்துட்டே இருக்கும். சூப்பர். ஸோ இப்போ தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் நான் மலையாளம் பற்றி கேட்டுறேன். இப்போ மலையாள சினிமாவில் இப்போ சமீபமாக நிறைய பேர் சூப்பராக பண்ணிருக்காங்க. இப்போ பேசில் ஜோசஃபோட படங்கள்லாம் தமிழில் பயங்கரமாக அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ லுக்மன் ஆவரன் அவரோட படங்கள் இங்கே பார்க்கப்படுது. நஸ்லனுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ். அடுத்த செட் ஆஃப் ஆக்டர்ஸ் நான் சொல்றேன். ஸோ இப்போ ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் மலையாள உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ் யாரு மலையாளத்தில்? நஸ்லின் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே இப்போ வர நியூ கமர்ஸ் எல்லாருமே பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ். நஸ்லின், சந்தீப், நிறைய பேரு. சந்தீப்போட நீங்க படகாலம் பண்ணீங்க, இப்ப அவரு ஈகோ பண்ணி ஈகோ பயங்கர ரெஸ்பான்ஸ் சூப்பரா வந்துருச்சு. சூப்பரா ஆக்டர் தான். அந்த மாதிரி நியூகமர்ஸ் நிறைய இருக்கு, எல்லாம் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். தமிழ்ல உங்களுக்கு யார் ரொம்ப சூப்பரா இருக்கா இப்போ இந்த ஜெனரேஷன்ல? இந்த ஜெனரேஷன்ல வந்து பிரதீப் ரங்கநாதன், மணிகண்டன், பின்ன நம்ம கென். சூப்பர். கண்டிப்பா கென் ஸ்டார் ஆயிடுவான். சூப்பர், பிக் ஸ்டார். சூப்பர் சூப்பர். அது அவ்வளவு ஃபயர் இருக்கு அவர், அது நடந்துடும். நாயந்திரன் ஹனிமூன்ஸ்க்கு அப்புறம் வெப் சீரிஸ் ஏன் பண்ணல? இதுல நீங்க பிஸி ஆயிட்டனால பண்ணலையா? தமிழ்லும் நிறைய வந்துருச்சு எனக்கு, 1-2 வெப் சீரிஸ் பண்ணதுக்கு. பட் அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் பண்ணல ஏன்னா நீங்க படங்கள் நிறைய இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. நாங்க உங்களை தொடர்ந்து மலையாள சினிமால பார்த்து பயங்கரமா என்கிட்ட நைட் இருக்கோம். அது என்ன மாதிரியான நீங்க கேரக்டர்ஸ் பண்ணாலும் சரி. இப்ப தமிழ்ல வீரதீரேஸ்வரனை தொடர்ந்து இப்போ யூத் கார ஜெயிலர் 2ன்னு பல விஷயங்கள் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப கனெக்டடான ஒரு ஆர்டிஸ்ட் ஆயிட்டீங்க அங்கிருந்து வந்து. ஸோ ஹாப்பி சார், ஸோ ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.